ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 129வது தலைப்பு. முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம். தொடர்ச்சி. பூர்வீகர் ஆச்சாரப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை மாற்றிச் சொல்லலாமா? இல்லாவிட்டால் இவர்கள் ரொம்பவும் மனசு நொந்து கஷ்டப்படுவார்கள் போலிருக்கிறதே. இவர்கள் நாஸ்திகர்களாக போகவில்லை, பூஜை பண்ண மாட்டோம் என்று சொல்லவில்லை. நம் மதத்திலேயே சொல்லியிருக்கிற சுவாமிகளில் ஒன்றைத்தான் பூஜிக்க ஆசைப்படுவதாகச் சொல்கிறார்கள். இவர்களை இன்ன குலத்தில் ஈஸ்வரன் பிறப்பித்ததால் இவர்கள் அதில் முன்னே இருந்தவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்லலாமென்றால் அதே ஈஸ்வரன் தானே இவர்களுக்கு தன்னுடைய வேறு ஒரு மூர்த்தியில் விசேஷ பக்தியை உண்டு பண்ணியிருக்கிறான். ஆகையால் கர்மா, பக்தி, ஞானம் என்று வருகிற மூன்றில் மற்ற சாஸ்திர கர்மாக்களை பூர்வாச்சாரப்படி பண்ணு, பக்தி மட்டும், பக்தி கர்மாவான பூஜையை மட்டும் உன் இஷ்ட தேவதைக்கே பண்ணப்பா. ஞானம் என்ற சித்தாந்த சமாச்சாரத்தைத்தான் முன்னேயே சொல்லியாச்சு என்று பதில் சொல்லிவிடலாமா? இதுவும் சமாதானப்பட மாட்டேன் என்கிறது. மற்ற சாஸ்திர கர்மா, பக்தி கர்மா என்று பிரிக்க முடியாமல் சேர்த்து பிசைந்தல்லவா வைத்திருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவான சந்தியாவந்தனத்தில் கூட ஒருத்தர் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றால் இன்னொருத்தர் ஈஸ்வர சப்தம் சிவனை ஞாபகமூட்டுகிறதே என்பதால் ஈஸ்வரன், பகவான் என்ற இரண்டும் ஒரே பரமாத்மாவைத்தான் சொல்கிறதென்றாலும் மகாவிஷ்ணுவின் பிரீத்திக்காகவே என்று சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டுமென்று நினைத்து ஈஸ்வர என்கிற இடத்தில் பகவத் என்கிறார். சைவனாக பிறந்து விஷ்ணு பக்தி பண்ண வேண்டும் என்று இருக்கிற ஒருவனுக்கு கேசவ, நாராயண என்று சொல்லிக்கொண்டு நாமத்தை குழைத்து போட்டு கொண்டால்தான் மனநிறைவு இருக்கலாம். இவனை விபூதிதான் இட்டுக்கொள்ள வேண்டுமென்றால் அவன் சிவபஞ்சாட்சரம் சொல்லித்தானே அதை குழைத்து இட்டுக்கொள்ள வேண்டியிருக்கும். சிகை, சூத்திரம் ஆகியவற்றோடு புன்றம் என்ற நெற்றிக்கு இட்டுக்கொள்வதிலும் பூர்வாச்சாரப்படிதான் பண்ண வேண்டும் என்று இருப்பதால் தெய்வத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று வைத்து கொண்டால் அது ஸ்வபாவமான பக்திக்கு இடையூறாக ஆகிறதே. இப்படியாக வெளிச்சின்னம், நேராக பக்தி பூஜையாயில்லாத வைதிக காரியம் இவற்றிலெல்லாம் கூட பூர்வீகர்களின் சம்பிரதாயத்தில் நிலைநாட்டப்பட்டுள்ள ஏதோ ஒரு தெய்வத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கிறதே. அதனால் நான் இவ்வளவு நேரம் சொன்னதை வாபஸ் பண்ணிவிடுகிறேன். பூர்வாச்சாரமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ எப்படியும் பகவானை நம்புகிறாய், அவனை மனசார ஒரு ரூபத்தில் உபாசிக்க வேண்டும் என்று தாபப்படுகிறாய். அதனால் உன்னை அவனே பார்த்து கொள்வான். பூர்வீகர் ஆச்சாரத்தை பற்றி கவலைப்படாதேயப்பா என்று சொல்லிவிடலாமா? இதுவும் நிம்மதிப்பட மாட்டேன் என்கிறது. எங்கே கட்டறுத்து கொண்டு போகலாம் என்று ஜனங்கள் ஒரே இந்திரிய ஆட்டத்திலும் நாஸ்திகத்திலும் போய்கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே ஏதோ கொஞ்சம் தர்மம், பக்தி, ஆத்மார்த்தமான தத்துவம் என்று நாட்டம் உள்ளவர்களையும் குலவழக்கத்திலிருந்து அவிழ்த்து சுதந்திரமாக விடுவதென்றால் இப்போது நல்ல லட்சியத்துக்காகவே இவர்கள் சுதந்திரம் கேட்டாலும் அப்புறம் இதன் பழக்கத்தாலேயே மற்றவற்றிலும் சுதந்திரமாக தெரிகட்டு போக ஆரம்பித்து விட்டால் என்ன பண்ணுவது என்று இருக்கிறது. அநேக இடங்களில் இப்படி நடந்தும் இருக்கிறது. பக்தி, தர்மம், தத்துவம் என்ற அபிலாஷைகளில் இருக்கும் மற்ற ஜனங்களும் இவர்களை பார்த்து இவர்கள் குலாச்சாரத்தை விடுகிறார்கள் என்பதால் தாங்களும் விடலாம் என்பதற்குத்தானே ஊக்கம் பெறுவார்கள். இதையெல்லாம் பார்த்தால் பகவானே என்ன சொன்னார்? ரொம்ப நிர்தாட்சிண்யமாகத்தானே சொன்னார். அப்படித்தான் நாமும் குலாச்சாரத்தை ஒரு நாளும் விடப்படாது என்று சொல்லிவிடுவோம் என்று தோன்றுகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.